ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம இப்போ ரீசண்டாக ஐபிஓ நிறைய வந்தது. ஆனால் எதுவுமே ப்ராஃபிட்டபுளாக இல்லை. ஏன் அந்த மாதிரி ஆகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக ரீசண்டாக இப்போ வந்த எல்லாராலையும் பரபரப்பாக பேசப்பட்ட பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ், அது ஐபிஓ வந்ததுலேருந்தே ஒரு ஹை போயிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக இப்போ ஐபிஓ ப்ரைஸும் கீழே போயிட்டே இருக்குது. ஏன் அந்த மாதிரி போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமான விஷயம் அதுக்கு என்னென்னா, மதிப்பீடு அடிப்படைகளில் தேர்ந்தெடுக்காமல் நம்ம எல்லாரும் வாங்குறாங்க, பஜாஜ் ஹவுசிங் ரொம்ப நல்ல நிறுவனம் நம்மளும் வாங்கிடுவோம் அப்படின்னு வாங்குறத விட, அதே துறையில் அதே வியாபாரத்தில் ஏற்கனவே ஏதாவது ஒரு பிரபலமான நிறுவனம் இருக்கா, அது என்ன மதிப்பீடில் இருக்குது, அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்து வாங்குறது அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல பழக்கம். அதை தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸோடைய வேல்யூவேஷனுக்கும் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ், அவங்க ஏற்கனவே இந்த தொழிலில் பல வருஷமாக இருக்காங்க, அதுவும் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கு. அது ரெண்டுக்கும் மதிப்பீடு அடிப்படையில் எது விலை கம்மியாக இருக்குது, எது முதலீட்டுக்கு சிறந்தது அப்படிங்கிறத ஒரு அனாலிசிஸ் மாதிரி பார்க்க போகிறோம். அப்போ உங்களுக்கே தெரியும் எங்கே தப்பு நடக்குது அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஸ்க்ரீனர் சைட்டில் போய் ரெண்டு கம்பெனியோட வேல்யூஸையும் பார்த்துருவோம். இந்த வீடியோ எடுக்கிறது 16th, அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு மார்க்கெட் முடிஞ்சுன்னு எடுக்கிறேன். இப்போது இதோட க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 114 ரூபா இருக்குது. 16ஆம் தேதி இங்கே டேட் இருக்கா, 16ஆம் தேதி 114 ரூபா இருக்குது. இதே இது எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸு இதே டேட்டில் 16th ஜனவரி அன்னைக்கு 565 ரூபா இருக்குது. இப்போ இது ரெண்டுக்கும் அடிப்படையில் பிஇ, புக் வேல்யூ, அதோட ஏர்னிங்ஸு, அதாவது இபிஎஸ், ஏர்னிங் பர் ஷேர் இருக்கு இல்லையா, நமக்கு அதுதானே முக்கியம். ஏர்னிங் பர் ஷேர் கம்பேர் பண்ணால் இதோட ரூபா எவ்வளவு, அதோடைய வேல்யூ எவ்வளவு, புக் வேல்யூ எவ்வளோ மடங்கில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற ரெண்டோட கம்பேரிசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் 94,592 கோடி. ஆனால் இதோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 22 ரூபா தான். அப்போ புக் வேல்யூவை விட எவ்வளோ டைம்ஸ் ஜாஸ்தியாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு, 5 மடங்கு ஜாஸ்தியாக ட்ரேட் ஆகுது. இது ஒரு வேல்யூ. இங்கே இதே இது அப்படியே இங்கே பஜாஜ் எல்ஐசி ஹவுசிங் வந்தீங்கன்னா இதோட புக் வேல்யூங்கிறது 611 ரூபா. ஆனால் இப்போ எவ்வளோ ட்ரேட் ஆகுது, புக் வேல்யூக்கும் கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதாவது ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 மடங்குக்கும் கீழே இருக்குது, புக் வேல்யூ கூட கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ அப்படியே பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸு பிஇ ரேஷியோ, அதாவது ஏர்னிங்ஸ் பார்த்தோம், புக் வேல்யூ பார்த்தோம், இப்போது இபிஎஸ் பார்ப்போம். பஜாஜ் ஃபினான்ஸோட இபிஎஸும், அதாவது ஏர்னிங் பர் ஷேர், ஓகே, அவங்க வருமானத்தை, டோட்டல் வருமானத்தை மொத்தம் இருக்கிற ஷேரால் டிவைட் பண்ணால் இருக்கிறது தான் ஏர்னிங் பர் ஷேர், ஓகே. இப்போது பஜாஜ் ஃபினான்ஸோட இபிஎஸ் இங்கே கீழே இருக்கு இல்லையா, இபிஎஸ் அப்படின்ட்டு, இது பார்த்தீங்கன்னா 2 ரூபா 58 பைசா. இதே இது எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா 88 ரூபா 8 பைசா. இது 2 ரூபா, அது 88 ரூபா. அப்போ இதோட பிஇ, ஸ்டாக் பிஇ ரேஷியோ, பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா 54.6 மடங்கு ட்ரேட் ஆகுது. அதாவது அதோடைய ஒரு பங்கு வருமானத்தை விட 56 மடங்கு கூட ட்ரேட் ஆகுது பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ். இவ்வளோ இறங்கினதுக்கு அப்புறமும் இப்போ என்ன ப்ரைஸ், ஐபிஓ ப்ரைஸோட கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனாலும் கூட எவ்வளோ ஹை வேல்யூவேஷனாக இருக்குது பாருங்கள். இதோட ஸ்டாக் பிஇ பார்த்தீங்கன்னா 54.6, ஆனால் இதோட இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்கன்னா வெறும் 20.4 தான். இண்டஸ்ட்ரி பிஇயோட கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும். இண்டஸ்ட்ரி பிஇயோட நம்ம வாங்குகிற ஸ்டாக்கு கம்மியாக இருக்கணும், அதுதான் கரெக்டான வேல்யூவேஷன். இப்போ அப்படியே எல்ஐசிக்கு போவோம். இப்போ எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் இண்டஸ்ட்ரி பிஇ, ஒரே இண்டஸ்ட்ரி தானே, அது 20.4, ஆனால் ஸ்டாக் பிஇ பார்த்தீங்கன்னா வெறும் 6.37. அதோட 88 ரூபா சம்பாதிக்கிற பங்கை நம்ம 6 மடங்கு தான் கொடுத்து வாங்குகிறோம். ஆனால் இங்கே 2 ரூபா 58 பைசா சம்பாதிக்கிற ஒரு ஷேரை 54 மடங்கு கொடுத்து வாங்குகிறோம். அப்போ டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஐபிஓ அப்ளை பண்ணும்போது நம்ம இதெல்லாம் யோசிக்கணும். இதே மாதிரி இதே இண்டஸ்ட்ரியில் வேறு ஏதாவது கம்பெனி இதே மாதிரி இருக்கா, அதோட வேல்யூவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கம்பேர் பண்ணி வாங்கினால் இவ்வளவு தோல்விகளை தவிர்க்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்றா இதே மாதிரி பார்த்துட்டே வாங்க. அடுத்து ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தாச்சு, இபிஎஸ் பார்த்தாச்சு, பிஇ பார்த்தாச்சு. அடுத்து டிவிடெண்ட் ஈல்டு, முக்கியமான விஷயம். நமக்கு என்ன ஈல்டு கிடைக்குது ஒரு கம்பெனி வாங்குற, அது தானே. இப்போ இது இப்போ டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 0. இது பஜாஜ் ஃபினான்ஸ் 0 டிவிடெண்ட் ஈல்டு. இங்கே பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டு எவ்வளவு, 1.59.
ஸோ அது சம்பாதிக்கிற லாபத்தில் நமக்கும் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஓகே, இதுக்கப்புறம் தான் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா நம்மளாம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். ஆனால் ஒரு பெரிய நிறுவனங்கள், அதாவது எஃப்ஐஐ டிஐஐ சொல்லுவோம்ல, அவங்கெல்லாம் எதில் ஹோல்டிங் ஜாஸ்தி வைக்கிறாங்க? ஏன்னா அவங்க பலவிதமான ரிசர்ச்லாம் பார்த்து தான் ஒரு கம்பெனியில் ஹோல்டிங் வைப்பாங்க. ஸோ ஒரு கம்பேரிட்டிவ்லி பார்த்தா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸை விட எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸில் எஃப்ஐடிஏட ஹோல்டிங்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்தாலே மதிப்பீடு அடிப்படை தெரிஞ்சிடும். இப்போது பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் அப்படியே கீழே வந்தால் ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸ் எவ்வளோ இருக்குது? ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். ஓகே, இதில் ப்ரமோட்டர் எவ்வளோ வச்சுருக்காங்க? 88% வச்சுருக்காங்க. ஆனால் எஃப்ஐஎஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க? வெறும் 1.68% தான் எஃப்ஐஎஸ் வச்சுருக்காங்க. அடுத்து டிஐஎஸ், சரி அவங்களா ஒரு 10% 15% வச்சுருக்காங்களா? அதுவும் 1.83 தான் இருக்குது. அப்போ அவங்களே நினைக்கிறாங்க இது மதிப்பீடு அடிப்படையில் ரொம்ப ஜாஸ்தி, இப்போ போய் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது வேஸ்ட்டுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, இது எல்ஐசி பக்கம் வருவோம். எல்ஐசியோட ப்ரமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எவ்வளோ இருக்குது? ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். ப்ரமோட்டர் எவ்வளோ வச்சுருக்காங்க? 45%. ஆனால் எஃப்ஐஎஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க? 21.24. அங்கே எவ்வளோ? வெறும் 1%. இங்கே பார்த்தீங்கன்னா 21% இந்த கம்பெனியில். அடுத்து டிஐஎஸ், அவங்களும் 21.44. அப்போ இது ரெண்டும் சேர்த்தாலே கிட்டத்தட்ட 42% எஃப்ஐடிஐ ஹோல்டிங்ஸே வந்துடுது. அப்போ எதில் ஜாஸ்தி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? வேல்யூ நிறையா இருக்கிறதுனால தான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. யோசிச்சுக்கோங்க. ஸோ ஒரு நிறுவனத்தில் நம்ம முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். அப்போ ஓவர் வேல்யூவேஷன் ஸ்டாக்கில் போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இது ஏறும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது புத்திசாலித்தனமாக, அது நீங்கள் யோசிச்சுக்கோங்க. சரியா? அதுதான் இந்த வீடியோவோட கருத்து. ஸோ ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தடாலடியாக எல்லாரும் பண்ணுறதுக்கு முன்னாடி அதே துறை சார்ந்த நிறுவனங்கள் ஏற்கனவே லிஸ்ட் ஆனது எதாவது கம்மியாக இருக்குது அப்படின்னா அதில் முதலீடு பண்ணுறது தானே புத்திசாலித்தனம்.